Realities Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறது பகல் கொள்ளை, டேலைட் ராபரி அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் பிரைவேட்ல ஆள் எடுக்கிறாங்க, ஏன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாதா? கவர்மெண்ட்லேயே 70-80 பேர் இவங்களே ஆள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை அவுட் சோர்ஸ் பண்ணணும்னாலும் அந்த 70-80 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. அப்படி கொடுக்கல. ஒட்டுமொத்த டோல் கலெக்ஷனும் ப்ரைவேட்டுக்கு தான் போகுது, பப்ளிக் டோல்லையும். புரிஞ்சுக்கோங்க. போகிற வெஹிக்கிள்லாம் பாதிக்கு பாதி எல்லாம் எக்ஸம்ட் வெஹிக்கிள் அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்கு. இது சிஏஜியில் சொல்லியிருக்கிறாங்க. 5% தான் இருக்குது, 5-6% இருக்குது. நம்ம பரனூர் ரோடில் 50%. எப்படி அங்கே மட்டும் அவ்வளோ வரும்? டாப் லேயரை பேத்து டாப் லேயர் போட போகிறீங்க, அவ்வளோதான் பண்ண போகிறோம் கவர்மெண்ட் இல்லையா? இந்த மாதிரி ரோட்டில் அதை தானே பண்ணணும். எஸ். அப்போது நான் ஏன் இன்னும் அதே காசு கொடுக்கணும்? 70 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். சரி, அதிகமாக்கி அந்த பணமாவது அரசாங்கத்துக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதான் இதில் சொல்கிறேன் நான். இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ நிதின் கட்கரி தான் இதுக்கு பொறுப்பு. அதானி ஊழல் மேலேயே இவங்க நடவடிக்கை எடுக்கல. இவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அங்கே நடைமுறைக்கிட கேள்வி கேட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. பஸ்ஸில் போகணுன்னாலும் டோல் கட்டி ஆகணும். அப்போ டோல் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பஸ் சார்ஜ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிக்கெட் விலை ஏறும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. வணக்கம். வணக்கம். மக்களுக்கு விரோதமாக, மக்களுக்கு எதிராக, சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தீங்க. பேசிக்காகவே இந்த சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறதுக்கும் நிர்வாகத்துக்கும் தொடர்பு இருக்குங்க. பார்க்குறவங்க வெளிலேருந்து பார்க்கும்போது ஏற்றிட்டாங்கன்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அதுக்கு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, அதை நடுப்பில் ஏற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது அரசு தலையிடவே முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த சுங்க கட்டண உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறது பகல் கொள்ளை, அவ்வளோதான். டேலைட் ராபரி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மக்களை இவர்கள் சுரண்டுவது. சுங்க கட்டணத்துடைய ஐடியாவை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சுங்க கட்டணம் அப்படின்னா அந்த சுங்க கட்டணத்துடைய ஐடியா ஏன் அதை ப்ரைவேட் 2 விதமான சுங்க கட்டணங்கள் இருக்கு. உலகம் முழுக்க சொல்றீங்களா? இல்லை, இப்போ இந்தியாவில் இயங்கக்கூடியதில் 2 வகையானது. ப்ராடாக இந்த 2 வகையானது. அதை தாண்டி ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் வரும். என்ன வகைன்னா, ஒன்று பிஓடி மாடல். ஓகே. பில்டு, ஆப்ரேட், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கடைசியில் 20 வருஷம் அவங்க வச்சுப்பாங்க. 20 வருஷம் அவர்களுக்கு தனியார் வச்சுக்குவாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க ரோடு போடுறாங்க. ரோடை ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ரோடு சரியாக இல்லாத இடத்துல ஃபுல்லாக ரோடை போட்டு அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வராங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர்கள் மீட்டெடுத்ததற்கு பிறகு அதற்கு மேலே அவங்க ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்திற்கு அவர்களுக்கு எவ்வளவு ஆண்டு கொடுக்கப்படணும், அது இவங்க 20 ஆண்டுன்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுலேயே பல கேள்விகள் இருக்குது. 20 ஆண்டு தேவையா அந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது? கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு. ஆமாம். ஸோ அவங்க 10 ஆண்டுகள்லேயே மீட்டெடுத்துருவாங்க, இல்லை 8 ஆண்டுகள்லேயே மீட்டெடுத்துருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு அதிகமான அவங்களோட ப்ராஃபிட்னு சேர்த்திங்கன்னா கூட 10-12 ஆண்டுகளில் தாண்டக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இருக்குது. சரி, 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு மாடல். இன்னொரு மாடல் என்னென்னா, 20 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? போயிடணும், கவர்மெண்ட் கையில் வந்துடணும். அது கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு பேர் பப்ளிக் டோல்னு பேர். அந்த பப்ளிக் டோலில் அரசாங்கம் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, பரனூர் டோல் பப்ளிக் டோல் ஆயிடுச்சு. பப்ளிக் டோலில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் காசை அரசாங்கம் நேரடியாக கலெக்ட் பண்ணுது. ரோடு யார் போடுவாங்க? அரசாங்கம் போடும். அதில் அந்த ப்ரைவேட் ஆட்கள் போடுவாங்க, அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் டோலில் கவர்மெண்ட்டு தான் ரோடு போடும். அங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி உட்கார வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அந்த கலெக்ட் பண்ணுற ஏஜென்சியோட வேலை என்ன தெரியுமா? வெறும் கலெக்ஷன் பண்ணுறது. காசை வாங்கி அரசுக்கு கஜானாவில் கொடுக்குறது, அவ்வளோதான். வேறு எந்த வேலையும் கிடையாது. ரைட்டா? அப்போது அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? அதுக்கு 100ல் ஒரு 10% கொடுக்கலாம், 5% கொடுக்கலாம்.
அதான் அது வந்து நீங்கள் அவங்க எவ்வளோ ஆள் ஒரு 70-80 ஆள் அங்கே போட போகிறாங்க. அந்த ஆளுக்கு அவங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம். சம்பளம் மேலே ஒரு ப்ராஃபிட்டு. அது 0.5% வருமா 1% வருமானு கூட நமக்கு தெரியாது எவ்வளோ வரும்னு. அது அவ்வளோதான் வரும் மேக்ஸிமம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் இதுதான் வரும். ஓகே. அப்போ அதில் எப்படி முறைகேடு பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. அதில் முறைகேடு பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ப்ரைவேட் பர்சனை வந்து இதில் இவ்வளோ வண்டி ஓடுது, அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ விலை குத்து மதிப்பாக இதில் ஒரு ஆண்டில் இவ்வளவு டோல் கலெக்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு மேலே யார் அதிகமான அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டோலை கொடுத்துட்றாங்க. அரசாங்கத்துக்கு இப்போ தனியாராக நான் வந்து அவங்க சொன்ன 8 கோடி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 10 கோடி தரேன்னா எனக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. அப்புறம் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக. ஸோ அவங்க 20 கோடி எனக்கு என்ன ப்ராஃபிட், கவர்மெண்ட்டுக்கு என்ன அதில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான வழி இருக்குது? ப்ரைவேட்காரங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒட்டுமொத்த பணமும் கவர்மெண்ட்டுக்கு தானே வரணும் அந்த டோலில். ஆமாம். நீ ஏன் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு மேலே கொடுக்குறவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிறீங்க? அந்த ரேட் எப்படி அரைவ் பண்ணுறீங்க? ரைட்டா? அது ஏன் ப்ரைவேட்டில் ஆள் எடுக்கிறாங்க, ஏன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாதா? கவர்மெண்ட்லேயே 70-80 பேர் இவங்களே ஆள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை அவுட் சோர்ஸ் பண்ணணுனாலும் அந்த 70-80 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. அப்படி கொடுக்கல. ஒட்டுமொத்த டோல் கலெக்ஷனும் ப்ரைவேட்டுக்கு தான் போகுது, பப்ளிக் டோல்லையும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அவங்க ஒரு அமௌண்ட்டு டெண்டரை போட்டு அதில் இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது டெண்டர் மூலமாக அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த அமௌண்ட் அரசாங்கம் ஒரு பெஞ்ச் மார்க் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டை கம்மியாக வைக்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, போகிற வெஹிக்கிள்லாம் பாதிக்கு பாதி எல்லாம் எக்ஸம்ட் வெஹிக்கிளு அப்படின்னு கணக்கு அமைச்சிருக்காங்க. இது சிஏஜியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஒரு இடத்துல போகுதுன்னா எக்ஸம்ட் வெஹிக்கிள் எவ்வளோங்க இருக்கும்? மிச்ச டோல்லலாம் 7%, 8%, 6%, 5%, 5% தான் இருக்குது, 5-6% இருக்குது. நம்ம பரநூறு டோலில் 50%, 56%. எப்படி அங்கே மட்டும் அவ்வளோ வரும்? எப்படி வரும்? அப்போது இவ்வளோ வெஹிக்கிள் தான், பாதிக்கு பாதி வெஹிக்கிள் போகிற மாதிரி கணக்கு காமிச்சு அந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கணக்கை போட்டு அதை வச்சு இவங்க கம்மியான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தனியாருக்கு கொடுத்துறது. அவங்க இஷ்டத்துக்கு கொள்ளடிக்கிறது அதிகமான அமௌண்ட்டை. ஸோ நம்மள்ட்ட பணம் வாங்குறது ஒரு பப்ளிக் டோலை கூட ப்ரைவேட் வாங்குறான், அவன் வச்சு அவன் நம்மள்ட்ட காசு வாங்குறான். இதுதான் இது நடக்கக்கூடிய ஊழல்கள். இப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, 20 வருஷம் ஆன அப்புறம் பப்ளிக் டோலாக மாறினா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சுல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டாப் லேயரை பேத்து டாப் லேயரை போட போகிறீங்க, அவ்வளோதானே பண்ண போகிறீங்க. டாப் லேயரை பேத்து டாப் லேயர் போட போகிறீங்க, அவ்வளோதான் பண்ண போகிறீங்க கவர்மெண்ட் இல்லையா? இந்த மாதிரி ரோட்டில் அதை தானே பண்ணணும். எஸ். அப்போது நான் ஏன் இன்னும் அதே காசு கொடுக்கணும்? அதை விட கம்மி. இப்போது முன்னாடி நீங்கள் 70 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும் டோல். ஏன் ஏறுது? ஏன் ஏற்றுறீங்க? டாப் லேயர் மட்டும்தானே இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். முன்னாடி அவன் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ண ரோடை ஃபார்ம் பண்ணணும். எல்லாம் ரோடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போகிறான், அதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதோடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் மீட் எடுக்கணும்னு ஒரு கதை சொல்லி அதுக்கு நீங்கள் ஒரு 20 வருஷம்னு ஒரு கதை சொல்கிறீங்க. ரைட்டு. 20 வருஷம் ஆனப்புறம் அப்போ கம்மியாகணும்ல டோல் கம்மியாகணும்ல. ஏன் அதிகமாகுது? ஏன் கொள்ளடிக்கிறதுக்கு தான். அதுதான் தனியார்கிட்ட கொடுத்துட்றாங்களே அதிகம். அது அரசாங்கமே கலெக்ட் பண்ணுறது இல்லை. சரி, அதிகமாக்கி அந்த பணமாவது அரசாங்கத்துக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதான் இதில் சொல்கிறேன் நான். ஐயோ, இது பப்ளிக் டோலாக மாறுறதுங்கிறது மாநில அரசு கையில் இருக்கா, நடுவர் அரசு கையில் இருக்கா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ மாநில அரசு எப்படி ஃபைட் பண்ணணும்? இதில் நிதின் கட்கரி தான் இதுக்கு பொறுப்பு, நரேந்திர மோடி தான் இதுக்கு பொறுப்பு. நடுவண் அரசுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதிராக மாநில அரசு இது பண்ண நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்குறேன். மாநில அரசு அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ ஈவன் இந்த ஊழல் மீது இவங்க கையில் இருக்கிற அதானி ஊழல் மேலேயே இவங்க நடவடிக்கை எடுக்கல. இவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அங்கே முறைகேட கேள்வி கேட்டால் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எடுக்கலாம், வழக்கு போடலாம் முறைகேடு மேலே இல்லையா? ஓகே, இந்த சுங்கவரி கட்டணம் உயர்வதனால
பாமர மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகுது, எது மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க இந்த நிறைய சுங்கக்கட்டண உயர்வால்? தாக்கங்களுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பரனூர்லேயே காருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலையா, ஆனால் வந்து மிச்சம் ஹெவி வெஹிக்கிளுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டோலுக்கும் ஒவ்வொரு மாதிரி 36 டோல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 64 டோல் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ 60% டோலில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது ட்ராவல். இப்போது யாரெல்லாம் டெய்லி காரில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, பஸ் ட்ராவல் பண்ணால் கூட ஆமாம் எல்லாருமே டோல் கட்டி ஆகணும்ல. நீங்கள் இப்போ பஸ்ஸில் போகணுன்னாலும் டோல் கட்டி ஆகணும். அப்போ டோல் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பஸ் சார்ஜ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிக்கெட்டு விலை ஏறும். ரொம்ப முக்கியமாக கூட்ஸ், நீங்கள் வந்து சரக்கு போய் வரக்கூடிய சரக்குகள், காய்கறி மற்ற விஷயம். ஆமாம், இப்போ மகாராஷ்டிராலேருந்து வெங்காயம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க பல டோல் தாண்டி வரணும் டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ டோல் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெங்காய விலை ஏறும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இரண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி டோல்கள் விலையாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமாகும் பொழுது சராசரி ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், காய்கறி ஆகட்டும் இல்லை அத்தியாவசிய பொருட்களாகட்டும், இது எல்லாத்துடைய காஸ்ட்டையும் செலவையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கு எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. நீங்கள் வந்து அதுவும் பப்ளிக் டோல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. இது ஒரு பகல் கொள்ளை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரேட்டை குறைக்கணுமே தவிர ரேட்டை ஏற்ற முடியாது. இதில் எப்படி ஏற்றுவீங்க? என்ன லாஜிக் இருக்குது ஏற்றல? 20 வருஷம் கழிச்சு நீங்கள் ரேட்டை ஏற்றுறதுக்கு 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒன்று அக்ரி பண்ணியிருக்கிறீங்க, அதற்கு பிறகு எப்படி ஏற்றுறீங்க? பகலுக்குள்ள தான். இன்ஃபேக்ட் நான் என்ன கேட்டிங்கன்னா, அந்த 20 வருஷத்துக்குள்ளேயே அப்படி வரக்கூடாது. முதல்ல 8 வருஷம் 10 வருஷம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டு தான் கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து வெறும் டாப் லேயரை ரீப்ளேஸ் பண்ணுற, டாப் லேயரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டு? அவ்வளவுதான். அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற அளவிற்கு மட்டும்தான் நீங்கள் வந்து சுங்க கட்டணத்தையே நிர்ணயிக்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் கவனிக்கணும். நிச்சயமாக பல விதமான கேள்வி வரும் பண்ணி தான் பொருள் பதிச்சுங்க. மிக்க நன்றி. நன்றி.